ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதியக்குழு சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதியக்குழு இதில் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு 4 அதிரடி அறிவிப்புகள் இருக்குது. இதில் ஓய்வூதியம் கம்பல்சரி எகிரப்போகுது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி முழுசாக பார்க்கலாம் வாங்க. 8th பே கமிஷன் பென்ஷன் ஹைக்கு, அதாவது 8th பே கமிஷனில் பென்ஷன் ஹைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் சில வாரங்களில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பலவித முக்கிய செய்திகள் கிடைத்துள்ளன. அடுத்த சில வாரங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் வாரங்களில் முக்கிய முடிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் 8வது ஊதியக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றனர். அதன் பின்னர் குழு பல்வேறு தரப்பினரிடம் கலந்தாலோசித்து தங்கள் பரிந்துரைகளை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும். மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் பரிந்துரைகள் அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதியக்குழுவில் பலவித நற்செய்திகள் காத்திருக்கின்றனர். அவற்றில் அவர்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய முக்கியமான சில சாத்தியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மிகப்பெரிய ஓய்வூதிய உயர்வு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்து கம்ப்யூட்டர் ஓய்வூதிய விதிகளில் மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கூடுதல் ஓய்வூதிய விதிகளில் மாற்றம் அப்படிங்கிறது 3வது. பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது, அதுவும் நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பென்ஷன் ஹைக், அதாவது ஓய்வூதிய உயர்வை பற்றி பார்க்கலாம். ஊதிய உயர்வும் ஓய்வூதிய உயர்வும் 8வது ஊதியக்குழுவால் நிர்ணயிக்கப்படும் ஃபிட்மென்ட் ஃபேக்டரை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.92 முதல் மேக்சிமம் 3 அல்லது அதற்கு மேல் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்தின் மூலம் ஓய்வூதிய உயர்வு கணக்கீட்டை புரிஞ்சு கொள்ளலாம். பல்வேறு ஃபிட்மென்ட் ஃபேக்டர்கள் அடிப்படையில் ஊதியமாக ரூபாய் மினிமமாக ஒரு ஆவரேஜாக 30,000 பெறும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிட்மென்ட் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்கலாம். 30,000 ஒரு சேலரி வாங்குறாங்க அப்படின்னா இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அவங்களோட சம்பளம் எவ்வளோ ஹைக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னா அவங்களோட ஊதிய உயர்வு 57,600. 2.08 அப்படின்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 62,400. 2.28 அப்படின்னா 68,400. 2.57 அப்படின்னா 77,100. இதுவே ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மேக்ஸிமம் 3 அப்படின்னா 90,000 அவங்களோட ஊதிய உயர்வை இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது மேக்ஸிமம் மினிமம் 1.92 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் 57,600 அப்படிங்கிறது ஒரு கணக்கீட்டுப்படி வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதுக்கடுத்து கம்ப்யூட்டட் பென்ஷன், அதாவது கம்ப்யூட்டட் ஓய்வூதிய விதிகள் எல்லாம் மாற்றம், இது ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது தங்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெற்றுக்கொள்ளும் வசதி அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. இது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆல்ரெடி மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இந்த கம்ப்யூட்டட் பென்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஓய்வூதிய மாற்றத்தை தேர்வு செய்தால் அதற்கு பதிலாக எடுக்கப்பட்ட தொகை மாதம் ஓய்வூதியத்திலிருந்து சிறிது சிறிதாக கழிக்கப்படும். அரசு 15 வருட காலத்தில் அந்த தொகையை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு ஊழியர்கள் முழு ஓய்வூதியத்தை பெற தொடங்குகிறார்கள். 15 வருஷத்துக்கு அப்புறம் முழு ஓய்வூதியத்தையும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த கம்ப்யூட்டர் பென்ஷன் மீட்பு காலத்தை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை இதற்கு ஒப்புதல் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுது. அடுத்ததா அடிஷனல் பென்ஷன், அதாவது கூடுதல் ஓய்வூதிய வயசுல இருக்கக்கூடிய மாற்றம். ஓய்வூதியதாரர்கள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை உள்ளது. கூடுதல் ஓய்வூதியத்துக்கான குறைந்தபட்ச வயது தற்போது 80 உள்ளது. இதை 65 குறைக்க கோரிக்கை உள்ளது. அதாவது 65 வயதில் 5% கூடும் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடும் ஓய்வூதியமும், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியமும், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும் வழங்க வேண்டும் என ஊழியர் அமைப்புகள் கோரிக்கை வருகின்றனர். தற்பொழுது 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதில் 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதில் 40% கூடுதல் ஓய்வூதியமும், 95 வயதில் 50% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதில் 100% கூடுதல் ஓய்வூதியமும் வழங்க அரசு ஒப்புதல் உள்ளது அப்படிங்கிறது இதில் மெயினாக குறிப்பிடத்தக்கது. 80 வயசுலேருந்து தான் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓய்வூதியம் ஹைக் ஆகிட்டு இருக்கு. இது 65 வயசுலேருந்தே 5%, 10% அப்படின்னு சொல்லி 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஹைக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஊழியர்களோட நீண்ட நாட்கள் இது ஒரு கோரிக்கையாக இருக்கு. அடுத்ததா
ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மக்களுக்கு. ஸோ அதை தான் இப்போவும் எதிர்பார்க்காங்க. ஸோ அதில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களிப்பு அடிப்படையில் உள்ள என்பிஎஸ்ஐ அகற்றி சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் 1972/2021 கீழ் முன்னர் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என ஊழியர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓபிஎஸ் மீண்டும் வந்தால் ஓய்வூதியதாரர்களின் நன்மைகள் அதிகமாகும். இதன் மூலம் உத்தரவாதமான ஓய்வூதியம் கிடைப்பதோடு சந்தை சார்ந்த சிக்கல்களையும் சந்திக்க வேண்டி இருக்காது. இதை வந்து ஓவராலா சுருக்கமா அப்படின்னு பார்த்தோம்னா 8வது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு பலவித நற்செய்திகள் வந்து காத்துட்டு இருக்காங்க. இந்த பென்ஷன் வாங்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு இவை அவர்களது ஓய்வுக்கு பிறகான வாழ்க்கையில் புதிய தெம்பை அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாதம் கிடைக்கும் ஓய்வூதியத்தின் அளவிலும் அதிகரிப்பு காத்திருக்கிறது ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்ததுல இருந்து. ஸோ இப்போ இந்த 8th பே கமிஷன்ல முக்கியமான 4 அப்டேட் நமக்கு மெயினா என்ன அப்படிங்கிறதுல என்ன அப்டேட் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா ஒவ்வொரு அப்டேட்டையும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸையும் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்.